உங்களதான் இங்க இருந்து போக சொல்லிட்டாங்கல்ல, மறுபடியும் எதுக்காக வந்தீங்க? என் தம்பி வைஃப்னு தான் இது வரைக்கும் பொறுமையா இருந்தேன். மரியாதையே போயிடுங்க. அப்பாடா, என் நாத்தனார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட பேசியிருக்காங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாத்தனாரே, கூல் கூல். வாயும் வயிறுமா இருந்துட்டு ஏன் கோவப்படுறீங்க? நான் உங்க வீட்டு மருமகளா ஒன்னும் வரல. பொதுமக்கள்ல ஒருத்தியா நின்னு சாமி கும்பிட்டு போக தான் வந்தேன். அதுக்காச்சும் வரலாம்ல. பரவாயில்லையே, அத்தைக்கு அம்மன் விஷயம் பக்காவா பொருந்தி இருக்கு. என்ன கண்ணு, என்ன பார்வை, என்ன கிரீடம். நிஜ அம்மனே தோத்து போயிடும் போலயே. அத்தை, ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட மோதி நான் தோத்து போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களை தோக்கடிக்காம விட மாட்டேன். நீங்க தான் அம்மனா வேஷம் போட்டிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரிய வச்சு உங்களை அசிங்கப்படுத்தல நான் பூஜா இல்ல. என்ன பூசாரி, இந்த கடையோட ஓனர் அண்ணாமலை மேடம் தானே? இந்த 11 ஜோடிக்கும் தாலி எடுத்து கொடுக்க போறது அவங்க தானே? அவங்களே இல்லாம பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அவங்க? ஏமா, இவ்ளோ நல்லது பண்ற அண்ணாமலை அம்மா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்க எங்கன்னு நீங்க கூட தேடலையா? என்ன பரம, என்ன நடக்குதுங்க? அதானே, அண்ணாமலை அம்மா எங்க? அவங்க இல்லாம ஏன் பூஜையை ஸ்டார்ட் பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அண்ணாமலை ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்கா. அவதான் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், பூஜையை டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னா. தோ இப்ப வந்துருவா, நீங்க சாமி கும்பிடுங்க. பரவாயில்லையா, நல்லாவே சமாளிக்கிறீங்க. இப்ப பாருங்க விளையாட்டு. ஐயரே, மந்திரம் சொல்லிட்டே இருந்தா எப்படி? டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அண்ணாமலை அம்மாவை கூப்பிட்டு முதல்ல புடவைய அம்மனுக்கு விற்க சொல்ல வேண்டியதானே? புதுசா அண்ணாமலை மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசுறா. என்னமோ பிளான் பண்றா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சரி, அண்ணாமலை அம்மா வைக்கலன்னா என்ன? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே, நானே வைக்கிறேன். ஏய் நில்லு,